அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி ஹாலிடே ஸ்பெஷலாக கிட்ஸுக்கு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் பிடித்தமான ரெசிபி தானே இது. இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீடியமான உருளைக்கிழங்கு நீல வாக்கில் நல்ல கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க. தோல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. கொஞ்சம் தின்னாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம கட் பண்ணி வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு உடையாத கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் நீல வாக்கில் அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் குழந்தைங்களுக்கு சூப்பரான ரெசிபி தாங்க இது. நல்ல பிடித்தமான ஒரு ரெசிபி, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நீல வாக்கில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 உருளைக்கிழங்குலேயே ஒரு 3 குழந்தைங்க தாராளமாக சாப்பிட்லாங்க. தண்ணி ஒரு பவுலில் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அலசி எடுத்துட வேண்டியதான். ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து வச்சிடுறேங்க. பாருங்கள், வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் தண்ணி சுட வச்சுருக்கேன் நான். தண்ணி நல்லா கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம போட்டு ஒரு 50% உங்களுக்கு வந்து வெந்தால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வேக வைக்க தேவையில்லை. பாருங்கள், அதுலேயே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து ஒரு 50% வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு செகண்ட் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு வந்து வெந்தாலே போதுங்க அந்த உருளைக்கிழங்கு. அவ்வளோதான். நம்ம எடுத்து நான் இதையும் வச்சிட போகிறேங்க ஒரு பிளேட்டில். இதில் வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டு நம்ம வந்து அந்த ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணோம் இல்லையா, அதனால் ஒரு காட்டன் கிளாத்தில் எடுத்து நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட போகிறேன். எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி எடுத்துலாம். நம்ம அந்த காட்டன் கிளாத் வச்சு அந்த ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படியே நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து உணர வச்சுட்டேங்க. திரும்ப அந்த கிளாத்தால் எல்லாத்தையும் நல்லா அந்த உருளைக்கிழங்கை தொடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு இரும்பு பேனில் நம்ம வந்து ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாத. நீங்கள் வந்து இதுவும் ஒரு 50% நமக்கு வந்து பொரிஞ்சால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வேக வைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இதே மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறோங்க. இந்த ஹாலிடே ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு விளையாட்டு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஃபைனலாக பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். நம்ம இதை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் கூட தேவையான சமயத்தில் போட்டு ஒரு 2 பொரிச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்குல நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் இந்த சமயத்தில் உப்பு கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலைங்க. உப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துச்சு, அதனால் நான் சேர்க்காத விட்டுட்டேன். வேறு எந்த மாவுமே நீங்கள் இதில் இப்போ சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க. இப்போ திரும்ப 2வது டைமாக நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து பொரித்து எடுத்துருங்க இந்த உருளைக்கிழங்க. அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்து பாடுங்களேன், பிள்ளைங்க எல்லாமே தட்டே காலி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதோடையே நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். நான் ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணிங்களேன். பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த ஹாலிடேஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக நான் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க. சாப்பிடும்போதே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கையில் எடுத்து உடைக்கும் போதே அவ்வளோ கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு தூவி விட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.